ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடியேனையும் இங்கே பேசுகிற தேவாதி தேவனுக்கு முதலாவது என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல் இங்கு பேச 7வது வார்த்தையை பேச வாய்ப்பை அளித்த சபை மக்களுக்கும் சபை போதற்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை 7வது வார்த்தை ஒப்புவிப்பு. இன்னைக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப ரிவர்ஸாக நடக்குது. 7வது வார்த்தை கடைசியில் நான் பேசணும், ஆனால் கால சூழ்நிலையினால நான் இப்போ முதலாவதாக பேசுகிறேன். கர்த்தர் அடியனை எடுத்து பயன்படுத்துவாராக. முதலாவது வாசிக்க வேண்டிய வசனமாவது லூக்கா 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். மறுபடியும் வாசிங்க. இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம். எங்களை அன்பாய் நேசிக்கும் எங்கள் பரலோக தகப்பனே, இந்த பரிசுத்த அருமையான காலை வேளைக்காக உங்கள் நன்றி தகப்பனே. வந்திருக்கிற எல்லாரையும் தேவன் உங்களுடைய கிருபையினால் நிரப்புவீராக தகப்பனே. அடியேனுக்கு கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக நன்றி. நான் பேசல, நீரே எனக்குள்ளாக பேசுவீராக. இந்த வார்த்தை தகப்பனே அநேக ஆழ்ந்த சிந்தனையில் நிரம்பியுள்ள வார்த்தை தகப்பனே. அதற்கு தகப்பனே எங்களுடைய ஞானம் பத்தாது தகப்பனே. உங்களுடைய தெய்வீக ஞானம் எங்களோடு இருந்தால் தகப்பனே இதை வெளிப்படுத்த உம்மாலாகும். நீர் எங்களோடு கூட இருந்து பேசுவீராக. உங்களுடைய கிருபையுள்ள கரம் எங்களோடு இருப்பதாக. ஆமென். இந்த வார்த்தை கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரிக்கும் கடைசி தருவாயில் சொன்ன வார்த்தை. இந்த வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் தான் இருக்கு. இந்த இடத்துல தான் கரெக்டாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். மீதி மற்ற 3 அதிகாரத்தில் மகா சத்தமாய் கூப்பிட்டு தன் ஜீவனை விட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கும். இந்த வார்த்தை ஏன் ஆண்டவர் சொல்லி, எதற்காக அவர் தன்னுடைய ஆவியை ஆண்டவரிடத்தில் ஒப்படைத்தார் என்றால், நாம் பாவத்திற்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கும். நம்மளுடைய வாழ்க்கை பாவத்திற்கு ஒப்புவிக்கப்பட்டதா இருந்தது. அதிலிருந்து நம்மை மீட்டெடுக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை மரணத்திற்கு ஒப்புவித்தார். அதற்காக தான் தேவனிடத்து தன்னுடைய ஆவியை ஒப்படைத்திருக்கிறார். சரிங்களா? இது எதற்கு அவர் செய்தார் அப்படின்னா, தமக்கு நம்மளை போல இருக்கிற மனிதர்களுக்கு முன்மாதிரியாக காண்பிக்கும் பொருட்டு அவர் இந்த விஷயத்தை செய்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கை கிட்டத்தட்ட அவர் எப்படி சொல்றது, காலத்தை நம்ம கணக்கெடுக்கும் போது அவர் பிறந்தது, பூமியில் பிறந்து வாழ்ந்த காலங்கள் 33 வருடம். அதில் 3.5 வருஷம் தான் ஆண்டவர் சுவிசேஷம், அதாவது மக்களுக்கு பிரசங்கம் செய்து தன்னுடைய கடமைகளையும் ஆண்டவர் தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்ற அவை எல்லாவற்றையும் செய்து முடித்தார். சரிங்களா? அந்த சித்தத்தை எல்லாத்தையும் நிறைவேற்றி முடித்து தன்னுடைய ஜீவனையும் தன்னுடைய ஆவியையும் ஆண்டவர் ஒப்படைத்தார். அதுபோல நாம் எல்லாரும் ஒவ்வொரு நாளும் சரி, ஒவ்வொரு நேரத்திலும் அவருடைய சித்தத்தின்படி செய்து தம்முடைய ஆவியை ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் ஆண்டவருக்கு ஒப்புவிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இதில் நான் ஒரு 5 விதமான ஒப்புவிப்பை நான் எடுத்து சொல்கிறேன். நம்மளுடைய வாழ்க்கையில் தினந்தோறும் நம்ம கடைபிடிக்க வேண்டிய 5 விதமான ஒப்புவிப்பு. முதலாவது ஒப்புவிப்பை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் எனக்காக வாசிக்கிறார். சங்கீதம் 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்கப்படுவார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்கப்படுவார். நம்மளுடைய வழிகள் எப்படி இருக்குன்று சற்று நிதானித்து அறியுங்கள். நம்மளுடைய வழிகள், சாத்தான் தன்னுடைய வழியை கரடு முரடாக்கி நரகத்தின் பாதையில் நடத்துகிற சூழ்நிலையில நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனால நம்மளுடைய மனம் போற போக்குல வாழ்றது நமக்கு தகாத காரியம். முதலாவது ஆண்டவர் இடத்துல நம்மளுடைய வழியை ஒப்புவிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம காலையில வேலைக்கு போறோம், ஸ்கூலுக்கு போறோம், படிக்கிறோம், நிறைய விஷயம் ஒரு நாள்ல நடக்கிற விஷயங்கள் இருக்கு. இப்ப நம்ம இங்க உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னா அது தேவனுடைய கிருபை. இம்மட்டும் அவர் நடத்துறாரு அப்படின்னா நம்ம ஆண்டவருடைய வழியில ஒப்புவிக்கும் போது தான் அதை நம்மளை இம்மட்டும் அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். தினந்தோறும் ஆண்டவரிடத்துல நம்மளுடைய வழியை ஒப்புவிக்கும் போதும் இந்த வசனத்தை மீண்டும் எனக்காக வாசிங்க.
ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன்னுடைய வழிகள் நிறைய வழிகள் இருக்கலாம், சரிங்களா? உலக பிரமாண விஷயங்களும் இருக்கலாம், கர்த்தருடைய விஷயங்களும் இருக்கலாம். அதையெல்லாம் ஆண்டவர் இடத்துல ஒப்புவித்து அவரை நம்பிக்கொண்டு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உனக்கு எது சரி எது தவறு என்பது அது அவருக்கு தெரியும். அதனால நம்ம மனசு கேட்கிறபடி மனம் போற போக்குல போகாதவாறு ஆண்டவரிடத்தில் தன்னுடைய வழியை ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கும்போது நாம் செய்கிற எந்த காரியமாக இருந்தாலும் அவர் வாய்க்க செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இரண்டாவதாக வாசிங்கள் நீதிமொழிகள் 16:3. நீதிமொழிகள் 16:3 தெரிஞ்ச வசனம். நீதிமொழிகள் 16:3. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன்னுடைய யோசனைகள் உறுதிப்படும். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். நாம் எதை செய்தாலும் கர்த்தருக்கு என்று செய்ய வேண்டும். எது செஞ்சாலும், சாப்பிட்றதா இருந்தாலும் எந்த வேலை செஞ்சாலும் சரி, கர்த்தருக்குள்ளாக நாம் செய்ய வேண்டும். நாம் ஒரு காரியத்தை எடுத்து செய்யறோம்னா அதை கர்த்தருடைய முன்னிலையில செய்து நாம் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அதில் ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை தருகிறவராக இருக்கிறாரு. நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னம்பிக்கையோடு உலகத்துல சுத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதான் வேதத்துல வாசிக்கிறோம், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக இருக்கும், ஜெயமும் கர்த்தரால் வரும் என்று. இந்த வார்த்தை எப்படி? நம்ம என்னதான் நம்ம முழு பலத்தையும் கொடுத்து நம்ம முயற்சி செஞ்சாலும், எந்த விஷயத்தை செஞ்சாலும் அது ஆண்டவருடைய சித்தத்தின் இல்லாம, ஆண்டவருடைய வார்த்தை இல்லாம நடக்கிறது கிடையாது. அவர் நினைத்தால் மட்டும்தான் நமக்கு வெற்றி கிடைக்கும். பல பேரை பார்த்துருக்கீங்க, நிறைய பேர் கஷ்டப்பட்டிருக்காங்க, நிறைய விஷயம் செஞ்சிருக்காங்க, ஆனா அதுடைய வெற்றி கிடைக்கிறது ஏன்? அவருடைய சித்தம் இருக்கணும். அதனால நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம முதலாவது நம்மளுடைய செய்கைகளை அவர் சந்நிதியில் ஒப்புவித்து நாம நடக்கும் போது அந்த காரியத்தை அவர் வாய்க்க செய்யறதாக இருக்கிறார். மூன்றாவதாக அப்போஸ்தலர் 10:42. அப்போஸ்தலர் 10:42. அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்கள் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். ஆமென். மீண்டும் அந்த வசனத்தை வாசிங்க எனக்காக. அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். மூன்றாவதாக சொல்லப்பட்ட வார்த்தை சாட்சியை ஒப்புவிக்க வேண்டும். சரிங்களா? நாம இந்த இடத்துல ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை துதிக்கிறோம் அப்படின்னா அது தேவனுடைய கிருபை. சரிங்களா? இஸ்ரவேல் தேசத்திலிருந்து இந்த அளவுக்கு ஆண்டவருடைய மகிமையும் சரி, ஆண்டவருடைய பிரசன்னமும் இந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னா நிறைய ஊழியக்காரர்களுடைய கண்ணீர்கள், கஷ்டங்கள், நிறைய ரத்தம் சிந்துதல் ஏற்பட்டதுனால தான் இந்த இடத்துல நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அதனால அவங்க பண்ணது போல நாமளும் ஆண்டவருடைய சாட்சியை பிரசங்கிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவரே மரித்தோருக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் தேவனாய் இருக்கிறார். ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நம்ம பிரசங்கிக்கிறவர்களா இருக்கணும். சுவிசேஷம்னா என்ன? நம்ம போயிட்டு எல்லா இடத்துலயும் சொல்லணும் அப்படின்னு நம்ம சுற்றி இருக்கிறவங்க கிட்ட ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்ற மாதிரி இருக்கும். எப்படின்னா, ஆண்டவர் நமக்காக மரித்தார், நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், ஆகிய 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றைய வரைக்கும் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார் அப்படின்ற சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு பிரசங்கிக்க வேண்டும். அந்த விஷயத்தை நாம செய்வது நம்மளுடைய கடமையாக இருக்கு. இந்த சாட்சியை நாம் ஒப்புவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நான்காவது, கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். எபிரேயர் 4:13. எபிரேயர் 4:13. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு தகப்பனாக இருக்கிறார், ஆனால் முடிவின் காலத்தில் அவர் நமக்கு நியாயாதிபதியாக இருக்கிறார். நிறைய நேரத்தில் ஆண்டவர் நமக்கு தகப்பன், எல்லா விஷயத்திலும் நம்ம பாவம் பண்ணிட்டா அவர் மன்னிச்சிருவாரு அப்படின்னுலாம் இருக்கும். நாம எவ்வளவு பாவம் பண்ணாலும் சரி, மனம் திரும்பி ஆண்டவர் இடத்துல தன்னுடைய பாவங்களை அறிக்கை விட்டு அவர் இடத்துல கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஏன்னா
அதாவது கடைசி காலத்தில் நியாயத்தீர்ப்பின் காலத்தில் நீங்கள் வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. யாவும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்போ நம்ம நல்லா வேதத்தில் வாசிக்கிறோம். கடைசி காலத்தை குறித்து ஆண்டவர் யோவானை வைத்து முன்கூட்டியே அறிவித்திருக்கிறார். எப்படி சமுத்திரமும் தனக்கான கணக்கை ஒப்புவித்திருக்கிறது, பாதாளமும் மரணமும் தனக்கான கணக்கை ஒப்புவித்திருக்கிறது. அப்படின்னும் போது நாம் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளையும், ஒவ்வொரு நற்கிரியையாக இருந்தாலும் துர்க்கிரியையாக இருந்தாலும், எல்லா விஷயத்தையும் நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் இடத்துல கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாக கடைசி காலத்தில் நிற்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். அதனால ஆண்டவருக்கு தெரிய போறதில்ல. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, மற்ற சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் நம்ம பண்ணுற தப்புன்னா பெருசாக தெரிய போகுது, யாருக்கும் தெரியல அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அந்த இடத்துல இருந்து ஆண்டவர் நம்ம பார்த்துட்டு இருக்கிறாரு. நாம் செய்கிற எல்லா விஷயமும் அவருக்கு வெளிப்படையாக தெரிகிறது, மறைமுகமாக எதுவுமே கிடையாது. அதனால நாம் எந்த விஷயம் செய்தாலும் நிதானித்தறிந்து இது ஆண்டவருக்கு விரோதமான காரியம், இதை நாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசித்து தீமையை விட்டு விலகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போது நம்முடைய கணக்கு ஒப்புவிப்பு நற்கிரியைகளாக இருக்க வேண்டும். ஓகேங்களா? கடைசி வார்த்தை சங்கீதம் 31ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். சத்தியபரனாக கர்த்தாவே, நீர் என்னை மீட்டுக் கொண்டீர். உம்முடைய கையில் என்னுடைய ஆவியை ஒப்புவிக்கிறேன். சத்தியபரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டுக் கொண்டீர். ஒவ்வொரு நாளும் நம் காலையில் எழுந்தா எந்த நேரமாக இருந்தாலும் சரி, நம்முடைய ஆவியை ஆண்டவர் இடத்துல ஒப்புவிக்கணும். ஏனென்றால் நம்முடைய சரீரமும் ஆவியும் ஆத்மாவும் உரிமையாளர் நாம கிடையாது, அதை உண்டாக்கின தேவன் இடத்துலயே இருக்கு. சரிங்களா? அப்படின்னும் போது இதுக்கு நாம உரிமை கொண்டாட முடியாது. நாம எவ்வளவுதான் ஆஸ்தி அந்தஸ்து சொத்துக்களை சேர்த்து வச்சிருந்தாலும் ஒரு நொடியில நம்ம மரணம் போயிருந்தா, நம்ம மரித்து போனோம் அப்படின்னா திரும்ப அந்த விஷயத்தை நம்மளால திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால ஒவ்வொரு நாளும் நமக்கு எந்த பிரச்சனை நடக்குமோ, எந்த விபத்து நடக்குமோ, என்ன நடக்குமோ நமக்கு தெரியாது. அதனால ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இடத்துல நம்மளுடைய ஆவியை ஒப்படைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போதான் நம்மளை ஆண்டவர் நம்மளை மீட்டுக் கொள்கிறவர்களாக அவர் காணப்படுகிறார். நம்ம அப்படி சப்போஸ் ஆண்டவர் இடத்துல நாம நம்மளை ஒப்பு கொடுக்கல அப்படின்னா அவர் நம்மளை சத்துருக்களின் கையில ஒப்பு கொடுக்கிறார். ஏன் அப்படின்னா இந்த நிறைய பேர் என்ன பண்ணோம்னா, கிறிஸ்தவ வாழ்க்கையிலேயே நம்ம பார்க்கிறோம், எனக்கு நிறைய சத்துருக்கள் இருக்காங்க, அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு நான் தவிக்கிறேன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்படின்னா அவங்கெல்லாம் ஆண்டவர் இடத்துல தம்முடைய ஆவியை முழுமையாக ஒப்படைக்கிறது இல்லை. முதலாவது அன்பு சகோதர சகோதரிகள், நான் கர்த்தர் சொல்கிறான், முதலாவது நீங்கள் உங்களுடைய ஆவியை ஆண்டவரிடத்தில் ஒப்புவீங்க. ஏன் அவர் நமக்காக நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் ஒப்படைத்தார் அப்படின்னா, நம்மளை ஜீவ கிரீடம் என்னும் அந்த கிரீடத்தை கொடுப்பதற்காக அவர் நம்மளுடைய பாவங்களுக்காகவும் நம்முடைய அக்கிரமங்களுக்காகவும் தம்முடைய ஆவியை தம்முடைய ஆத்மாவையும் மரணத்திற்கு அவர் ஒப்படைத்தார். அதை நம்ம முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அவர் நமக்கு ஜீவ கிரீடம் தரும்படியாக அவர் முன்கிரீடத்தை ஏற்றுக்கிறார். அப்படிப்பட்ட அந்த விலையேற பெற்ற அன்பை நாம் புரிந்து கொள்ளும் விதமாக இனி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆவியும் சரி, நம்மளுடைய செய்கைகளையும் சரி, நம்மளுடைய செயல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு ஒப்புவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பார்.